ஜூன் மாதம் 9ஆம் திகதி கடந்த ஒரு கிழமையா இலங்கையினுடைய அரசியல் களத்துல ஒரு சில பதட்டமான சூழல், ஒரு எதிர்ப்பு விஷயங்கள், இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க அவதானிச்சிருப்பீங்க. இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல, இன்று கொழும்பு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஊழல் குற்றச்சாட்டு வழக்கின் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கு. இதனால அவருக்கு 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது கொழும்பு நீதிமன்றம். ஒரு வழக்கு இல்ல, 4 வழக்குகளையும் இவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் அமைச்சர் சரண் குணவர்த்தன தான் இந்த குற்றத்துக்குள்ளாகி இருக்கிறாரு. இவர் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமில்ல, இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையினுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் வாகன கொள்வரவு, வாகன வாடகை, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களால அரசுக்கு பெரிய அளவான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் பேர்லையும் இவருக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் மூலமாக நடந்து வந்திருந்தது. 4 விதமான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில இன்றைய நாள்ல இந்த வழக்குகளுக்கான தீர்ப்புகள் வந்திருக்கிறது. 16 வருஷங்களுக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 4 வழக்குகள்ல 16 வருஷங்கள், ஒவ்வொரு வழக்குக்கும் 4 ஆண்டுகள். இதுல நீதிமன்றம் ஒரு மிக தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 16 வருஷமும் அவர் ஜெயில இருக்க வேண்டியது கட்டாயமானது. ஏன்னா அவருக்கு 4 வழக்குகளுக்குமான இந்த 4 வருஷங்கள் ஒரே நேரத்தில் அமுல்ல இல்ல. ஒரு வழக்கினுடைய 4 வருட கடூழிய சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வழக்குக்கான அடுத்த 4 வருஷமும் தொடரும். சில வழக்குகள்ல 2-3 வழக்குகள்ல ஒரே தீர்ப்பு வரும். அவங்களுக்கு அந்த தண்டனைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் அமுல்ல இருக்கும். ஆனா இது அப்படி இருக்காது. ஒவ்வொரு வழக்கினுடைய 4 வருட சிறை தண்டனை ஒவ்வொரு வருஷமும், ஒரு 4 வருஷமும் முடிய அமுல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது. இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில தண்டனைகளுக்கு உள்ளாகிறது அடுத்தடுத்து நடந்து வர விஷயங்கள்ல ஒன்றாக மாறி இருக்கிறது. கடந்த நாட்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறபடி பார்த்தா, நளின் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அலுத்கமகே 20 வருஷம் 16 வருஷம் சொல்லி இப்ப சிறையில் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு வழக்கில் தான் ஜெயிலில் இருக்கிறவங்க. தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சிறை தண்டனையில் இருக்காங்க, அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமைச்சர், அதாவது SM ரஞ்சித், இவருக்கு 16 வருஷங்கள் சிறை தண்டனை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பேர்கள் எது விடுபட்டிருந்தா கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதே போல ஒரு தண்டனைக்குரிய வழக்காக, ஊழல் குற்றச்சாட்டு வழக்காக இது பார்க்கப்படுது. இந்த வருஷத்துல இன்னும் பல தீர்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்தும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக இன்னும் நிறைய பேரு ஜெயில் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம், நம்முடைய நாடு இவ்வளவு மோசமா போனதுக்கு இந்த ஊழல் தான், அரசியலை தாண்டி இந்த ஊழல் தான் பிரதானமான காரணம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த மாதிரி ஒரு தீர்ப்புன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான தீர்ப்புகள்ல. நம்ம முதல் பேசின விஷயம் தான், கடந்த ஒரு கிழமையா ஒரு விதமான பதட்ட சூழல் இந்த அரசியல்ல இருக்கு. காரணம் விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்ற சில விசாரணைகளுக்கு எதிரான அரசியல் எதிர்ப்புகள், அல்லது போலீசாருக்கான எதிர்ப்புகள், விசாரணை குழுக்களுக்கான எதிர்ப்புகள் என்று பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்து வருது. முன்னாள் புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராரு. அவர் இப்பொழுது உணவு தவிர்ப்புல இருந்து தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு அங்கும் உணவு தவிர்ப்புல தான் இருக்கார் அப்படின்ற தான் இன்று செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் ஆகுது. அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டார். ஆனாலும் கடந்த ஒரு கிழமையா தான் இந்த விஷயம் கொஞ்சம் பரபரப்பா மாறி இருக்கிறது. இன்று பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்களை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்ட விஷயத்துல பார்க்க போனா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குல. இதுக்கு பிறகு இந்த அரசியல்வாதிகள், குறிப்பா உதயன் கம்மன்பில, விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர, இவங்க எல்லாருமே சேர்ந்து விசாரணைகளை, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளை பாதிக்கும் வகையில எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதை குழப்ப பாக்குறாங்க என்ற குற்றச்சாட்டு நேற்றைய நாளிலே சிஐடியால நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்றைய நாளிலே இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. ඒ මනුස්සයා දවස් 90ක් ඇතුළේ හිටියනේ. ඒතර කවුරුත් කෙදිරි ගෑවේ නැහැ. ගෝඨාභය රාජපක්ෂට විදේශ ගමන් තහනමක් ගත්ත ගමන්ම ஒன்ன கட்டிய ரத் என்ன காரணம்? இந்த வழக்குல கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சில வேளைகளில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி கடந்த நாட்கள்ல சிங்கள ஊடகங்கள்ல பேசப்பட்டது.
எனவே இதை தவிர்க்கிறதுக்காக இல்ல இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கலவரத்தையும் இந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு இவங்க 3 பேருக்கும் எதிராக இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு கிழமையா ஒரு பதட்டமான சூழலை இப்பொழுது இது ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமான கட்டங்களை இப்பொழுது நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள், வழக்கின் விசாரணைகள், பலதரப்பட்ட விஷயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இப்பொழுது ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. எனவே அந்த மாதிரி ஒரு நிலையை இப்ப அடைந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள் இந்த விசாரணைகளை தடுக்க முயற்சி செய்கிறது என்ற மாதிரி தான் இப்ப குற்றம் சாட்டப்படுது. எனவே அரசாங்கம் பக்கமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மக்களுக்கு நாங்க வழங்கிய இந்த ஆட்சியை நாங்க கொண்டு வரதுக்கு முதல்ல மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். எனவே அதற்கான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற விடயங்களை இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர், அதோடு பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான அவங்களுடைய உரைகளில் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர் இன்றைய நாளில் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது கிளிநொச்சியில மேடையில, அதாவது யாழ்ப்பாணத்தில் பாடப்பட்ட பாடல், மேடையில பாடப்பட்ட பாடல் தொடர்பாக அந்த இளைஞர் கைது செய்யப்படலை. தவறான சில தகவல்கள் இப்பொழுது பரப்பப்படுகிறது. மேடையில பாடல் பாடினார் என்றதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார்ன்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. அவர் அந்த பாடலை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றியதற்காகவும் அந்த வரிகள், சில வரிகள் தமிழீழ விடுதலை புலிகளை ஊக்குவிப்பதற்கான வரிகளாக இருந்ததன் காரணமாகவே தான் அவர் கைது செய்யப்பட்டார் ஒழிய மேடையில் அவர் பாடல் பாடியதுக்கு கைது செய்யப்படலை அப்படின்றத அவர் நின்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்தரணிகள் அவருக்கு பிணை கோரலாம் என்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இன்று நாளில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அதற்கான வேலைகள் எல்லாமே செய்து முடிக்கப்பட்டாச்சு. அதற்காக இப்பொழுது அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மிக விரைவில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற உறுதிமொழியை மீண்டும் ஒரு முறை வழங்கியிருக்காங்க. අපි අනිවාර්යයෙන්ම රත්වාද වැළැක්වීම පනත අවශ්‍ය කරනවා. මේ වෙනකොට ගරු අධිකරණ ඇමතුමා කිව්වා වගේම මේ පනත අවශ්‍ය කරන සියලු කටයුතු සූදානම් කරලා තියෙනවා. අපි තාක්ෂණික කාලය තුළ මේ පනත අවශ්‍ය කරනවා. இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, இணைய மோசடி தொடர்பாக இலங்கையில பலதரப்பட்ட கைது நடவடிக்கைகள் நடந்து வருது. கடந்த இந்த வருஷத்துல மட்டுமே 1000 பேருக்கு மேல கைது ஆகியிருக்காங்களான்றது தகவல்கள் மூலமாக, போலீசாருடைய தகவல்கள் மூலமாக வெளியாகி இருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த இணைய மோசடி குழுக்கள் எல்லாமே கடந்த காலங்களில் கம்போடியாவை தான் பெரிய தளமாக வச்சு இயங்கினாங்க. ஆனா இப்ப கம்போடியாவில் கடந்த நாட்கள்ல மிக இறுக்கமான இந்த இணைய மோசடிக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்து நிறைய பேரை கைது செய்து ஜெயில வச்சுட்டாங்க. இந்த கும்பல்கள் எல்லாமே இப்பொழுது இலங்கையை பயன்படுத்துறாங்க. இலங்கையில இருக்கிற இணையதளம், இலங்கைக்கு இருக்கின்ற விசா நடைமுறை, இலங்கையிலிருந்து உண்டியல் மூலமா பணம் அனுப்பக்கூடிய முறைமை, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு அவங்க இலங்கையினுடைய கடலோர பிரதேசங்கள் இருக்கிற ஹோட்டல்கள், வீடுகள், கட்டடங்களை வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து இணைய மோசடியில நடத்துறாங்க. இங்க இலங்கைக்குள்ள இருக்கிறவங்களை மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் இதுல சிக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான விடயங்கள் இப்பொழுது கடந்த நாட்கள்ல ஆராயப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தொடர்ந்து போலீசார் தீவிரமான பரிசோதனைகளையும் கைது நடவடிக்கைகளையும் நடந்து வராங்க. இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தா நீங்க போலீசாருக்கு வழங்கலாம். ஒரு குரூப்பா ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க, நீண்ட காலம் தங்கி இருக்காங்க, சந்தேகத்துக்கிடமானவங்க தங்கி இருக்காங்கன்னு சொன்னா நீங்க போலீசாருக்கு தகவல்களை தாராளமா வழங்கலாம். இலங்கையில் ஒரு புதிய நடைமுறை அமுலுக்குள்ள வருகிறது. இந்த வருஷம் 2026 செப்டம்பர் முதல், அதாவது சாரதிகளுடைய சாரதி அனுமதி பத்திரங்கள் இருக்குதானே, ஏதாவது ஒரு தவறு, போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்படும் பட்சத்துல அல்லது விபத்துக்களோ, இந்த சாரதி மீது ஏதாவது குற்றம் இருந்தால் அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்துடைய புள்ளிகள் குறைக்கப்பட்டு ஒரு நேரத்தில் அவருக்கு சாரதி அனுமதி பத்திரமே இல்லாமல் ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு நடைமுறையை செப்டம்பர் மாதம் முதல் நாடு முழுவதும் கொண்டு வர போறாங்க. இந்த முறைமை இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துல அமுல்படுத்தப்பட இருந்தது. ஆனால் இப்போ செப்டம்பர் வரை தள்ளி போயிருக்கு. ஆனால் செப்டம்பர்ல இது நிச்சயமாக அமுல்படுத்தப்படும் சொல்லி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் இன்று நல்ல பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. கடந்த 2025 மட்டுமே பாதை விபத்துக்களால 2756 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா பாருங்க. ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் நம்ம நாட்டுல ஒரு வீதி விபத்துக்களால ஒரு வருஷத்துல உயிரிழக்கிறாங்கன்ற பரிதாபமான நிலை இருக்கு. இதுல 1000 பேருக்கு மேல மோட்டார் சைக்கிள் சாரதிகள் என்பது இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம். கடந்த நாட்கள்ல மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிகமாகவே பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான விடயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சாரதி அனுமதி பத்திரத்துடைய புள்ளிகள் குறைக்கும் நடைமுறை அமுலுக்குள்ள வரப்போகுது. இது ஒரு நல்ல முறையாக இலங்கையில இருக்கும், வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.